For example, oh, I'm so lucky I married such a nice guy. They'll say, wow, what a nice guy Surya is. He says, I'm so lucky I married such a nice woman. They'll say, what a nice guy Surya is just spoken with wife. சூர்யா மட்டும்தான் நல்லவரா? ஒரு பேட்டியில போய் நான் சூர்யாவை பத்தி பெருமையா பேசினேன்னா அந்த இடத்துல எல்லாரும் சூர்யாவை பாராட்டுறாங்க, சூர்யா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பேட்டியில போய் சூர்யா என்ன பத்தி பேசினார்னா, அதாவது ஜோதிகாவை பத்தி பேசினார்னா, அந்த இடத்துலயும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சூர்யா ஒரு உயர்ந்த மனிதர், அவரோட மனைவியை பத்தி எப்படி பேசுறாரு பாருங்க அப்படின்னு அங்கேயும் அவரை தான் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும். வெறும் அவங்க சொன்ன இந்த சில வார்த்தைகளை மட்டும் வச்சு ஊரே ஜோதிகாவை பத்தி வேற வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிகா பார்த்தீங்கன்னா டப்பா காட்டல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸ்ல இப்போ நடிச்சுக்கிட்டு வராங்க. இது ஒரு ஹிந்தி வெப் சீரீஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 5 மிடில் கிளாஸ் லேடிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு சமையல் பிஸ்னஸ் பண்ற மாதிரியான கதை தான் இது. அதுல வந்து ட்ரக் கடத்தலும் வர மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த 5 பெண்கள் வாழ்க்கையில என்ன நடக்குது, அவங்க பிரச்சனைகளை எப்படி கடந்து வராங்கன்றத பத்தி தான் இந்த சீரீஸே. அந்த 5 மிடில் கிளாஸ் பெண்கள்ல ஜோதிகாவும் ஒரு கேரக்டரா நடிச்சிருக்காங்க. ஜோதிகா பாத்தீங்கன்னா அவங்க திருமணத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சாங்க. ஆனா இப்போ ரீசெண்ட் டேஸா பாத்தீங்கன்னா அவங்கள ரொம்ப படங்கள்ல பார்க்க முடியல. அவங்க வந்து ஒரு அம்மாவா ரொம்ப பிஸியா இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பசங்க வளர்ந்துட்டதுனால திரும்பவும் திரைத்துறைக்கு வந்திருக்காங்க. நடுவில் ஒரு ஹிந்தி படமும் நடிச்சாங்க. அந்த படமும் நல்ல வெற்றி அடைஞ்சது. இப்போ அதை தொடர்ந்து வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலிவுட்ல இப்போதைக்கு இவங்க ஒரு பிஸியான ஃபீமேல் ஆக்டரா இருந்துட்டு வராங்க. இந்த டப்பா காட்டல் வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா February 28 ரிலீஸ் ஆகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. இந்த சீரீஸோட ப்ரமோஷன் டைம்ல ஜோதிகா அண்ட் அவங்களோட மற்ற டீம் கொடுத்த இன்டர்வியூல தான் ஜோதிகா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஷுவல் செக்ஸிசம் அட் ஒர்க் வந்துட்டு ரொம்ப காமனா இருக்குல்ல, இப்போ அதை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா, எங்கேயாவது வந்து உங்களுக்கு தோணிருக்கா ஆணும் பெண்ணும் சரிசமமா இங்க பார்க்கப்படல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலயாவது வந்து இந்த ட்ரூத் வந்து உங்க மண்டையில என்னைக்காவது அடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு தான் ஜோதிகா இந்த மாதிரியான ஒரு பதில சொல்றாங்க. நான் என் லைஃப்ல எவ்ரிடே எல்லா நாளுமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் இது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் சூர்யா வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஸோ நான் இப்போ ஒரு இன்டர்வியூல போய் சூர்யாவை பத்தி பெருமையா பேசுறேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட்னு பேசுறேன்னா அப்போ வந்து சூர்யாவை தான் பாராட்டுவாங்க, சூர்யா ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே நேரம் சூர்யா போயிட்டு ஒரு பேட்டியில என்ன பத்தி பேசினாருன்னா, அதாவது ஜோதிகா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல குடும்பத்தை பாத்துக்கிறா அப்படின்னு சொன்னா கூட அப்பவும் வந்து சூர்யாவை தான் பாராட்டுவாங்க எல்லாரும். ஏன்னா சூர்யா வந்து ஒரு ஹஸ்பண்டா வந்துட்டு தன்னோட மனைவியை பாராட்டுறாருன்னு சொல்லிட்டு அப்பவும் அவரை தான் பாராட்டுவாங்க. இந்த மாதிரியான 1000 விஷயங்களை என்னால சொல்ல முடியும். இதனால சில நேரங்கள்ல நமக்கு தோணக்கூட செய்யும், நிஜமாவே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கா அப்படின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு நம்மள சில விஷயங்கள் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண் தன்னோட அடையாளத்தை தேடிதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல முடிவுகளை எடுக்கிறாங்க. நானும் என்னோட அடையாளத்தை தேடிதான் என்னோட கரியர் பார்த்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஜோதிகா சொல்றத ஓரளவுக்கு ஏத்துக்க தான் முடியுது. இப்போ ஒரு பொண்ணாவே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு கடைக்கு போறோம், நம்மளோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஒரு கடைக்கு போறோம்னா கூட கடைக்காரர் பாத்தீங்கன்னா அந்த ஆண் கூட தான் அதிகமா பேசுவாரு. அந்த பொருளோட விளக்கத்தையும் பாத்தீங்கன்னா ஆண் கிட்ட தான் வந்து பகிர்ந்துப்பாரு. கூட இருக்க பெண் ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, இதுதான் ரியாலிட்டி. நான் கூட யோசிச்சு பார்த்தா என்னோட அப்பார்ட்மெண்ட்லயே நடந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். நானும் என் ஹஸ்பண்டும் டெய்லி மார்னிங் வாக் போகும்பொழுது பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி எழுந்து என் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் எப்போதுமே குட் மார்னிங்னு விஷ் பண்ணுவார். ஆக்சுவலி அப்படி போகும்பொழுது எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் எல்லாரும் சமம் தான். இருந்தாலும் அப்படி செய்யும் பொழுது கூடவே நானும் வரேன், எனக்கும் வந்து குட் மார்னிங் சொன்னா நானும் சந்தோஷமா அவர் குட் மார்னிங் சொல்ல போறேன். அதனால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவரை பார்க்கும் பொழுதுலாம் நானும் குட் மார்னிங் சொல்ல ஆரம்பிச்சேன். என் ஹஸ்பண்ட்க்கு அவர் விஷ் பண்ணாலும் பின்னாடி வர நானும் அவருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு வருவேன். இதனால நாளடைவில் அவரு எப்போ பார்த்தாலும் எங்க 2 பேருக்குமே குட் மார்னிங் சொல்லுவாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் ஆயிட்டாரு. ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி பெண்களான நீங்க வந்து பல இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திருப்பீங்க, அதை கண்டுக்காம கடந்து போகவும் செஞ்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஜோதிகா ரொம்ப கேஷுவலா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு ஐடென்டிட்டி இல்லாம போயிருச்சா, சூர்யாவோட புகழ் ஜோதிகாவோட அடையாளத்தை குறைக்குதா, நசுக்குதா, அப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. அவங்க நார்மலா அவங்க லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மோஸ்ட்லி எல்லா பெண்கள் வாழ்க்கையிலயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். வேலை இடத்துல ஆகட்டும், வீட்டு விசேஷங்கள் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம ஃபேஸ் பண்ற நார்மலான விஷயம்தான்.
இதை இவ்வளோ சர்ச்சைக்குரிய விஷயமா ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. அது என்னமோ சினிமா பிரபலம்னு ஆயிட்டாலே அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் தப்பும் கண்டுபிடிக்கிறோம், ரைட்டும் கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த எண்ணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றணும். இது இல்லாமல் இந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ஷபானா ஆஸ்மி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஜோதிகாவை பற்றி. இந்த டப்பா காட்டில் வெப் சீரீஸ்லேருந்து ஜோதிகாவை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாங்களாம். ஏன்னா அவங்க ஜோதிகாவோட எந்த ஒரு ஒர்க்கையும் பார்த்ததே கிடையாதான். அதுக்கு பிறகுதான் சவுத் சைடில் ஜோதிகா இவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ்னே வந்து ஷபானா ஆஸ்மிக்கு தெரிஞ்சிச்சான். நான் மட்டும் ஜோதிகாவை ரிமூவ் பண்ணியிருந்தேன்னா அது ரொம்ப பெரிய ஒரு இழப்பா போயிருக்கும் இந்த வெப் சீரீஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அவங்களை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சதுக்காக நான் ரொம்ப வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஜோதிகாவும் பாத்தீங்கன்னா, ஐயோ நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, நீங்க ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், ஆனா மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றீங்க, இந்த மாதிரி மனசுல இருக்கிறத அப்படியே பேசுற மனுஷங்க வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் தான், அதுல நீங்களும் ஒருத்தர், அதனாலதான் உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹம்பிளா பேசியிருந்தாங்க. மோரோவர் இந்த சவுத் நார்த் மர்ஜிங்லாம் வந்து இப்போதான் நடக்குது, முந்திலாம் அப்படி கிடையாது. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத்தும் நார்த்தும் சேர்ந்து படம் பண்றதோ இல்ல அங்க இருக்கவங்க இங்க வந்து நடிக்கிறதோ நடக்குது. அதனால என்னோட ஒர்க்கை நீங்க பார்த்தது இல்லைன்னு சொல்றது வந்து பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்க அப்படி ஓப்பனா சொன்னதே ரொம்ப நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஜோதிகா சொல்றாங்க. ஸோ இவ்வளவுதான் பேசியிருக்காங்க ஜோதிகா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், அவ்வளவுதான் அடுத்த டிவோர்ஸ் இவங்க தான், இவங்க 2 பேர் பிரிஞ்சிருவாங்க அப்படி இப்படின்னு. எதுக்கு இதெல்லாம்? ரொம்ப அழகான ஜோடி இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரோட growth-யும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆட்கள். கணவன் மனைவிக்குள்ள போட்டி பொறாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவங்க மென்மேலும் வளர வாழ்த்தலாமே. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த டப்பா காட்டில் வெப் சீரீஸை யாரெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஜோதிகா ஃபேஸ் பண்ண இந்த கேஷுவல் செக்ஸிசம் பெண்களான நீங்களும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.